பல இளைஞர்கள், பட்டதாரி இளைஞர்கள் தங்களுடைய கல்வி கடன் ரத்தாகும் நம்பி திமுகவினுடைய மு.க. ஸ்டாலினுடைய வாக்குறுதியை நம்பி ஓட்டு போட்டாங்க. ஒரே 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 ஒரு பட்டதாரி இளைஞருடைய கல்வி கடன் ரத்து பண்ணிட்டாங்களா அவங்க? பண்ணல. அப்ப கல்வி கடனை ரத்து பண்ணியிருந்தா எத்தனை பட்டதாரி இளைஞர்கள், தமிழக இளைஞர்கள் அவங்க மேல இருக்கிற நிதி சுமை குறைஞ்சிருக்கும். இன்னைக்கு கடனாளி இல்லாம இருப்பாங்க. செய்யலையே. நகைக்கடன் தள்ளுபடினாங்க. அதுக்கப்புறம் அது இல்ல வேற மாதிரி உல்டாவா வேற மாதிரி சொன்னாங்க. 5 பவுன் வரைக்கும் தள்ளுபடி. அதான் சொல்றேன். இவங்க கொள்ளும்போதே நீங்க நல்ல ஞாபகம் வச்சுங்க. வீடியோக்கெல்லாம் இருக்கு. தேர்தலுக்கு முன்னாடி இன்றைய துணை முதலமைச்சர் என்ன சொன்னாரு? யாராவது நகை வச்சிருந்தா கொண்டு போய் வச்சிருங்கம்மா. தேர்தல் வரும். அப்புறம் நாங்க அப்ப அன்னைக்கு ஏதாவது சொன்னீங்களா? 5 பவுன் வைங்க, 4 பவுன் வைங்க, 3 பவுன் வைங்க, இல்ல 1 பவுன் வைங்க, இல்ல 10 பவுன் வைங்கன்னு சொன்னீங்களா? போய் சொன்னீங்களா இல்லையா மக்கள்கிட்ட? உங்களை நம்பி எத்தனை பெண்கள் கொண்டு போய் அவங்க ஏழை கொண்டு போய் நகை கடை, விவசாயத்துக்கு நகை கடை வைக்கிறோம், அது வைக்கிறோம், நகை கடை வச்சாங்கல்ல? நீங்க மீட்டிங்ல எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்களா? இல்ல அது ஒரு அரசியல் கட்சியா அவர் நான் சொல்றேன். அரசாங்கம் விவசாய கட்சி சில கண்ட்ரோல்டா சில மெஷர்மென்ட் எடுப்பாங்கல்ல, அந்த அடிப்படையில நான் சொல்றேன். அதன் அடிப்படையில 5 பவுன் வரைக்கும் கொடுத்திருக்காங்கல்ல. இல்ல எல்லாருக்கெல்லாம் கொடுக்கல. நீங்க திருப்பி கொடுத்துருக்காங்களான்னு சொல்லாதீங்க, நிர்வாதிங்க. அதை நீங்க தயவு செஞ்சு ஊடகவியலாளர் அதை செய்யாதீங்க. நீங்க போயிட்டு என்ன வேணா கிராமங்களில் போய் பெண்கள்கிட்ட கேளுங்க.